ஒருத்தவங்களுடைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதல் லெட்டர்ஸை வச்சு அவங்க என்ன மாதிரி லைஃப்பை இதுக்கப்புறம் வாழ்வாங்க, என்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றது துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுமா? டேட் ஆஃப் பர்த் சரியில்லைன்னு சொன்னாவே த்ரூ நேம் சேனலில் தானே நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பேர் இருந்ததுன்னா இதுதான் லைஃபு, இந்த பேர் இருந்ததுனாக்கா இப்படி தான் இருப்பாங்க, இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. 7 பேர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடம்ப்டாக இருப்பாங்க, எதுக்குமே யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டப்பனாக இருப்பாங்க. அவங்க எய்மு அவங்க டார்கெட் என்னவோ அதை முடிக்கிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட இறங்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவங்க வேலை ஆகிறதுக்காக அப்படி இருப்பாங்க, அதர்வைஸ் அவங்க இல்லை. அவங்க கண்டிப்பாக 7 பேர் இருக்கிறவங்ககிட்ட நம்பி எதனாலும் பேசலாம். காரணம் போய் பேச மாட்டாங்க. ஏங்க ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளோ இருக்குனாக்கா போய் பேச மாட்டாங்க. ஆனால் உள்ளம் வந்து இரும்பு, மனசு இலகு. உள்ளம் வேறு, மனசு வேறு. பணமும் புகழும் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. உடனே 25 வயசாகிடுச்சு எனக்கு இன்னும் பணம் புகழெலாம் கேட்காதீங்க, வரும். கொஞ்சம் காத்துருங்க. இந்த பேரை நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் போகும்போது பணம் புகழும் வந்துடும். ஸோ 7 லெட்டரில் இருக்கிறவங்க பணமும் புகழும் சைமல்டேனியஸாக சேர்ந்துருக்கும். ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் லெட்டர்ஸை பொறுத்து அவங்களுடைய கேரக்டர்ஸை சொல்ல முடியுமா அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்ம வந்து நேம்ஸ் பொறுத்தும் லெட்டர்ஸ் ஒருத்தவங்களுடைய பேர் ஆரம்பிக்கிற முதல் எழுத்தை வச்சோம், நம்பர்ஸை வச்சோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் சார். அதில் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதல் லெட்டர்ஸை வச்சு அவங்க என்ன மாதிரி லைஃப்பை இதுக்கப்புறம் வாழ்வாங்க, என்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றது துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுமா சார்? வெறும் நம்பர்லேயே டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு லைஃப் இப்படி தான் இருக்கும் இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். நீங்கள் கேட்ட மாதிரி பேரில் கூட சொல்லிட முடியுமா? ரெண்டுமே இன்டர் கனெக்டிவிட்டி தானே. டேட் ஆஃப் பர்த் சரியில்லைன்னு சொன்னாவே த்ரூ நேம் சேனலில் தானே நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பேர் இருந்ததுன்னா இதுதான் லைஃபு, இந்த பேர் இருந்ததுனாக்கா இப்படி தான் இருப்பாங்க, இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது நீங்கள் உலகம் ஃபுல்லாக எந்த மொழியாக அவர்கள் இருந்தாலும், அது எந்த விதமான பேராக இருந்தாலும் இப்படி தான் லைஃப்னு சொல்லிடலாம். இப்போ ஏவை சொல்லணும், ஏழு முதல்ல ஏவை சொல்லுவோம் பார்ப்போம். ஒருத்தருடைய பேர் அவர் தேதி எந்த வேணாலும் இருக்கட்டும், அவர் பேரின் முதல் எழுத்து 7 ஆரம்பிக்குது. இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க கேரக்டர் எப்படி இருப்பாங்க, லைஃப் எப்படி இருக்கும், எப்படியான லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நாம் எல்லாமே சொல்லுவோம். 7 பேர் எந்த வேணாலும் வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாடி ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி ஒரு லெட்டரை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியும் சார். மொத்த கதை நமக்கு நாடிக்கு தான் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு 7 பேர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடம்ப்டாக இருப்பாங்க, எதுக்குமே யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டப்பனாக இருப்பாங்க. அவங்க எய்மு அவங்க டார்கெட் என்னவோ அதை முடிக்கிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட இறங்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவங்க வேலை ஆகிறதுக்காக அப்படி இருப்பாங்க, அதர்வைஸ் அவங்க இல்லை. அவங்க இறங்கியே வரமாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பெண்ட் ஆக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கீழே இறங்கியெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கல்வி ஞானம் கேள்வி ஞானம் ரெண்டும் இருக்கும். எங்கே ஒரு எழுத்து ஆரம்பித்தா இவ்வளோ சமாச்சாரம் கண்டிப்பாக இருக்கும். கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுப்பாங்க, ஒரு தனி பாத்தே இருக்கும். பார்த்துன்னா அவங்க இவங்களுக்குன்னு ஒரு வாழ்கிற வழிமுறை, அதுலேருந்து இவங்க மாற்றிக்க மாட்டாங்க, அதுலேருந்து விலைக்கு போக மாட்டாங்க, இந்த கொண்ட கொள்கையில் பின்வாங்க மாட்டார்கள். கண்டிப்பாக 7 பேர் இருக்கிறவங்ககிட்ட நம்பி எதனாலும் பேசலாம். காரணம் போய் பேச மாட்டாங்க. ஏங்க ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளோ இருக்குனாக்கா போய் பேச மாட்டாங்க. ஆனால் உள்ளம் வந்து இரும்பு, மனசு இலகு. உள்ளம் வேறு, மனசு வேறு. மற்றவங்கள்ட்ட வேலை செய்கிறதில்ல, சேலரி வாங்கி வேலை செய்கிறதில்ல அவ விருப்பம் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு 22 வயசு பையன் வேலை செய்யலாம். ஏங்க 22 வயசு பையன் முதல்ல வேலை தானே செய்வோம். ஆரம்பத்தில் எல்லோரும் வேலை தானே செய்யணும். வேலை செஞ்சு தானே கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டா தானே நம்ம வந்து மேல் இடத்துக்கு வர முடியும்.
ஆரம்ப கட்டெல்லாம் கணக்கு கிடையாது. தேவையில்லாத அன்னெசரியான ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டாங்க. லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்கும். இவ்வளோ இருப்பாங்க. ஆனால் எக்காரத்து கொண்டும் லைஃப் பார்ட்னரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதில் ஸ்டபனாக இருப்பாங்க. அதில் ரொம்ப கெட்டியாக இருப்பாங்க. இப்போது 7 பேர் இருக்கிறவங்க, நீங்கள் எந்த மொழியில் ஒன்றும் இருங்க, உங்கள் பேரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கிறது எதுவாக இருந்தாலும் வச்சுக்கிறீங்க. ஏன்னா இப்போ எதனா ஒரு பேரை சொன்னாலும் நீங்கள் அந்த பேரில் தான் நிற்பீங்க, அடுத்த பேருக்கு மாற மாட்டீங்க. அதனால் நான் எந்த பேரும் சொல்லலை. ஆரம்பிக்கிற பேர் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்களா, ஆமாவா இல்லையா, இல்லை அந்த பேர் கொண்டவங்க நீங்கள் பார்க்காம இருக்கலாம், பார்க்குறவங்க வேறு பேர் கொண்டவங்களா இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கலீக்ஸு, உங்கள் ரிலேஷனு, பிளட் ரிலேஷனு அது மாதிரி இருக்காங்களா? ஆமாங்க, அதாங்க ப்ராப்ளமே. அப்படியே டிப்பிக்கலாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அப்படி தான் இருப்பாங்க. அதில் என்ன மாற்றம்? அப்படியே தான் இருப்பாங்க. இது மாதிரி ஏலேருந்து Z வரைக்கும் சொல்லலாம். அது எங்கேயுமே மிஸ் ஆகாது. நாங்கள் அது கொடுக்குறதே இப்போது ஒரு டேட் இருக்குது. அந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கான்செப்டில் தான் வந்து தோஷங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பவர்ஃபுல் டேட் ஆஃப் பர்த்து, பவர்லெஸ் டேட் ஆஃப் பர்த்து, சூப்பர் டேட் ஆஃப் பர்த்து, சூப்பர்லேட்டிவ் டேட் ஆஃப் பர்த்து, காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட் ஆஃப் பர்த்து, கான்ட்ரவர்சியான டேட் ஆஃப் பர்த்து, இப்படி டேட் ஆஃப் பர்த்தை நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம் 15 ஐட்டத்தில். சில பேருக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்து வீக்காக இருக்கும், பவர்லெஸ்ஸாக இருக்கும். அதான் முதல்ல சொன்னேன், டேட் ஆஃப் பர்த்தை பற்றி என்ன சொன்னேன். இப்போது இவங்களுக்கு பவர்ஃபுல்லான பேரை வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் உடனே தான் இப்போ நினச்சிக்கிறாதீங்க. எனக்கு இவ்வளோ இருக்குது, பேசாமல் 7 வச்சுருக்கேன் அப்படிலாம் கேட்காதீங்க. உங்கள் டேட்டு ஃபேட்டு என்னவோ அதுக்கு கனெக்ட் ஆகிற லெட்டரை வைப்போம். அதுக்கு தான் அதனால தான் சில பேருக்கு வந்துட்டு 40 வயசுலேயும் சரி, 40 வயசுலேயே, 45லேயும் சரி, 30, 35, 50, 55 வயசு கூட ஏஜை பார்க்காம முழு பேரை மாற்றுறதுக்கு தான் ரீசன். ஏன்னா அவங்க டேட்டில் எல்லாமே வீக் ஆயிடுச்சுனாக்கா பவர் கொடுக்கணுன்னா பேர் மூலயமா. அப்போ ஒரு பேருக்கு இவ்வளோ பவர் இருக்கிறதுனால தான் பேரை வந்து அந்த டேட்டுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 7க்கு இவ்வளோ லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் ஆல்பாபெட்டிக்கில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. இதெல்லாம் ஆமாவா இல்லையா, யாரெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஆமான்னு தான் ஏற்றுப்பீங்க. கண்டிப்பாக சார். ஒரு லெட்டருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்க லைஃபை வந்து அப்படியே அக்கா எடுத்து வைக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து வேறு எந்தெந்த லெட்டர்ஸ்க்கெலாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளில் சார் அதை பற்றின விளக்கமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா. சாரிம்மா, இன்னொன்று விட்டுட்டேன். சொல்லுங்கள் சார். பணம் புகழோடு தான் இருப்பாங்க இவங்க. பணமும் புகழும் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. உடனே 25 வயசு ஆயிடுச்சு எனக்கு இன்னும் பணம் புகழெலாம் கேட்காதீங்க, வரும். கொஞ்சம் காத்துருங்க. இந்த பேரை நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் போகும்போது பணம் புகழும் வந்துடும். ஸோ 7 லெட்டரில் இருக்கிறவங்களுக்கு பணமும் புகழும் சைமல்டேனியஸாக சேர்ந்துருக்கும். இப்போ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக சார். உங்களுக்கும் வந்து உங்களுடைய லெட்டர்ஸ்க்கான பலன்கள் என்ன, நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும், அடுத்து என்ன பண்ணுவோம், எப்படி இருப்போம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் உங்களோட லெட்டர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் அதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.